இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 4வது மாதத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஆண்டு 3 மாதங்கள் கடந்து வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் தருகிற நம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது தேவன் இருப்பார் என்று சொல்லி பார்த்தால், அவனுடைய வசனம் சொல்கிறது, அவரிடத்தில் நாம் கண்டவைகள், அவரிடத்தில் நாம் கேட்டவைகள், தேவனிடத்தில் நாம் கற்றவைகளை நிலைத்திருக்கும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் நாம் காண வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நாம் மண்டியிட்டு ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவரை நாம் காண முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தேட 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 இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளோடு கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக பேசுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கேட்பது. இந்த நாட்களில் நம்ம நிறைய மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் தேவ சத்தம் கேட்கிறீங்களா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய பலவீனமான சரீரத்தை, பலனற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுதே தேவ சத்தத்தை கேட்க முடியும். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நீங்கள் அந்த காது உங்களுக்கு திறக்கும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். 3வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரிடத்தில் கற்றுக்கொண்டவைகள். என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கான்னு சொன்னால், அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார், தேவ மக்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற பிரதான கற்பனைகள் என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், மனிதனிடத்தில் அன்பு கூறுங்கள். இந்த 2 காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், அவருடைய அன்பு. இந்த நாட்கள் அன்பு தணிந்து கொண்டே இருக்கிறது, அன்பு குறைந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி நேசிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். தேவன் நேசித்தது போல எந்த பயனும் இல்லாத சூழ்நிலையில தேவன் நம்மை நேசித்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதுபோல நாமும் மற்றவர்களை நேசிக்கும் போது, அது மாத்திரமல்ல, பாருங்க, பேதுரு ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார், ஆனாலும் பேதுருவை தேவன் நேசித்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தில் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்களும் மற்றவர்களை நேசிக்க முன் வரும் பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், நாம் கற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நாம் கற்றுக்கொள்வோம். அன்பை கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீங்கள் கண்டும் கேட்டும் கற்றுக்கொண்டும் இருக்கிறவைகளில் நிலைத்திருந்தால் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று எழுதியிருக்கிறபடி, பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் உண்மை அதிகமாய் காண உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க. அப்படியே உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், தேவனுடைய வார்த்தை பேசுகிற வரைக்கும் இருதயம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில பலப்படவும் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே தகப்பனே, இந்த நாட்களில் உம்மிடத்தில் கற்றுக்கொண்ட உம்முடைய அன்பின் செயல்களை நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவினுடைய அன்பினால், பரிசுத்த ஆவியானுடைய அன்பினால் இருதயங்களை நிரப்புவீராக. யார் யார் வாழ்க்கையில ஆண்டவரே, குடும்பத்துல, தொழில்ல நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் கர்த்தர் எழுப்புவீராக. நம்முடைய வார்த்தைகளோடு பேசட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் பேசும்படி செபிக்கிறோம். அப்படியே நம்மிடத்தில் கற்றுக்கொண்ட அன்பை இந்த உலகத்துக்கு நாங்களும் கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, துரோகியான யூதாசை நேசித்தீரே ராஜா, மறுதலித்த பேதுருவை நேசித்தீரே அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை விட்டு தூரம் போன ஜனங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறேன். கடைசி வரைக்கும் மனிதர்கள் மேல், சீஷர்கள் மேல் அன்பு வைத்தீரே. நாங்களும் அன்பு செலுத்த உதவி செய்ய. பரிசுத்த ஆவியினால் நம்முடைய அன்பை எங்களுடைய இருதயங்களில் ஊற்றுங்க ராஜா. குடும்பங்களுக்குள்ள அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். ஆசீர்வதி. தேவ சமாதானம் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலும், அவருடைய இல்லத்திலும், அவர் சகல பிரயாசத்திலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு